அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, மதியானம் லஞ்ச் ரெசிபிக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒலை கொதிச்ச உடனே அரிசியை போட்டுட்டு, பாலக்கீரையை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு, அதை தண்ணியில் வந்து போட்டு வச்சுட்டேன். ஒரு பக்கத்தில் மிக்ஸி ஜார் எடுத்துட்டு, அதில் வந்து பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டுட்டு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், உப்புத்தூள் போட்டுட்டு, ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு போட்டுட்டு, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இந்த பக்கத்தில் அடுப்பு பற்ற வச்சுட்டு, ஒரு பேனை வச்சுட்டு, அதில் ஒரு 6, 7 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்திக்கோங்க. கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்திட்டு, கருவேப்பிலை, வரமிளகாலாம் சேர்த்திட்டு, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை போட்டுடலாம். கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துட்டு, நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கழுவி வச்சுருந்த கீரையை சேர்த்திக்கலாம். கீரையிலே தண்ணி வரும், அதனால் தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த பக்கம் சாப்பாடு வெந்து வந்துருச்சு. சாப்பாடையும் வடிக்க வச்சுட்டு, மீதி இருந்த பாத்திரத்தையும் கழுவிட்டு, கீரையும் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ரெசிபி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்தது. சாப்பாடுக்கு தொட்டுக்க மாம்பழம் வச்சுருந்தேன். என்னோடய ரெசிபி இது. உங்களுது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.